தமிழ்நாட்டில் மயோனைஸ் சாஸ் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு ஓராண்டு அரசு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. திடீர் தடைக்கு என்ன காரணம் விவரிக்கிறது இந்த தொகுப்பு. வறுத்த கோழி, ஷவர்மா, பர்கர், சாண்ட்விச், சாலட் என ருசித்து ரசித்து சாப்பிடும் உணவுகளோடு வைத்து சாப்பிடுவதில் மயோனைஸ் சாஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது. மெயின் டிஷ்ஷாகவும் உணவை சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு கடந்த சில ஆண்டுகளாக இந்திய உணவு முறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த மயோனைஸ். பச்சை முட்டை, பூண்டு, மிளகு, எண்ணெய் உள்ளிட்ட உடலுக்கு பெரிய அளவில் கெடுதல் ஏற்படுத்தாத மூலப்பொருட்களை கொண்டு மயோனைஸ் தயாரிக்கப்படுவதாக சப்பைக்கட்டு கட்டப்பட்டாலும் அதனால் ஏற்படும் கலோரி முதல் ஃபேட்டி அசிட் கலவை வரையிலான தீமைகள் குறித்து மருத்துவ நிபுணர்கள் பட்டியலிடுகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் மயோனைஸ் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு ஓராண்டு தடை விதித்து அரசு அதிரடி உத்தரவிட்டுள்ளது. சாலையோர கடைகள் முதல் உணவகங்கள் வரை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் மயோனைஸில் சால்மோனெல்லா டைபிமியூரியம், சால்மோனெல்லா என்ட்ரிடிடிஸ், எஸ்கேரிசியா கோலை, லிஸ்டெரியா மோனோசைட்டோஜின்ஸ் போன்ற உடல் நலத்திற்கு பல்வேறு வகைகளில் தீங்கு ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள உணவகங்கள், கேட்டரிங் சேவைகள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் உட்பட அனைத்து உணவு நிறுவனங்களும் முட்டை கொண்டு தயாரிக்கப்படும் மயோனைஸை பயன்படுத்துவது, விற்பனை அல்லது விநியோகம் செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தடை செய்யப்பட்ட மயோனைஸ் பயன்பாடு குறித்து கண்காணிக்க சேலம் மாவட்டத்தில் 21 உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கதிரவன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். இந்த மயோனைஸ்ல ரா எக்ல நிறைய கிருமிகள் இருக்கு, சால்மோனெல்லா இருக்கு, ஈகோலை இருக்கு. இந்த மாதிரியான கிருமிகள்னால வயிற்றுபாதைகள் தான் மெயினா. இப்போ சால்மோனெல்லா டைஃபாய்டு வரைக்கும் கொண்டு போகும். ஈகோலை தான் வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மக்களுக்கு பாதிப்பு அடைகிறாங்கன்றதுனால தான் இதை தடையை செஞ்சிருக்காங்க. கோடை காலத்தில் முட்டையில் பாக்டீரியா கிருமிகள் எளிதில் தொற்றிக்கொள்ளும் என்றும் அதை கொண்டு தயாரிக்கப்படும் மயோனைஸ் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் என்றும் மருத்துவர் அமலோற்பவநாதன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கூறினார். வரக்கூடியது கோடை காலம். சாதாரணமாகவே கோடை காலங்களில் எல்லாவித தொற்று நோய்களுமே அதிகமாகிடும் வாட்டர் கண்டாமினேஷனாலேயே. இந்த வாட்டர் கண்டாமினேஷனால வரக்கூடிய தொற்று நோய்களுக்கு மேலே முட்டையினால வர தொற்று நோய்களும் அதிகம் வந்துருச்சுன்னா இது ஒரு பெரிய சுகாதார கேடு. முக்கியமாக ஃபுட் பாய்சனிங் டயரியா, சிவியர் டயரியா வரும். சால்மோனெல்லா டயரியாலாம் ரொம்ப சிவியரா இருக்கும். வீட்டில் தயாரிக்கும் மயோனைஸை குறிப்பிட்ட கொதிநிலையில் வைத்து பயன்படுத்த வேண்டும் என மருத்துவர் கிரண் கூறுகிறார். உயர்ந்தபட்ச கொதிநிலைக்கு கொண்டு போகணும். ஒரு 130-140 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு அந்த எக் யோக் ஹீட் ஆகணும். அப்போதான் அந்த நம்ம எதிர்பார்த்த எஃபெக்ட் இருக்கும், பாஸ்டரைஸ் ஆகும். அது வீட்டில் யூஸ்வலாக பண்ணக்கூடிய வழிமுறையில் பண்ணுறது கஷ்டம். வீட்டில் மயோனைஸ் தயாரிப்பு சாலச் சிறந்தது என்றும் அதையும் குளிர்சாதன பெட்டியில் வைத்து பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு சுகாதார நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர்.